அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மதிப்பிற்குரிய சமூக தலைவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் தமுமுகவின் எழுச்சி பயணமாக அரசியல் துவக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் ஓரிரு முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இன்று இந்த அரசியல் இயக்கம் துவங்கினாலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கோ அல்லது இஸ்லாத்திற்கோ அரசியல் புதிதல்ல. அரசியல் இல்லாமல் முழுமையான இஸ்லாம் இல்லை என்பதைத்தான் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட கால வாழ்க்கையும் அதற்கு முன்னர் வந்த நபிமார்களின் வரலாறுகளும் நமக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சமான ஆண்களும் பெண்களும் முஸ்லிம் சமூக மக்களும் பிற மத சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பு நண்பர்களும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு யாரும் அரசியலை சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு அரசியலை பயிற்றுவித்தவர்கள். எனவே நம்மை பொறுத்தவரை அரசியலில் பல்லாண்டு காலம் மூழ்கியவர்களெல்லாம் இவர்கள் நேற்று முளைத்த காளான்கள் என்றெல்லாம் நம்மை சொல்லி நம்முடைய வீரியத்தை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வழிகாட்டல் எப்போது வருகிறதோ அந்த வழிகாட்டலை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டமே ஒழிய இது இன்று புதிதாக அரசியல் எண்ணத்தை உருவாக்கி கொண்ட கூட்டம் அல்ல. தலைமை எப்போது கொடி அசைக்கிறதோ அப்போது திரண்டு வருவோம் என்பதை பதிய வைக்கும் கூட்டம்தானே ஒழிய இன்று இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அரசியல் புதிதல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சமூக மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பதிய வைக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்மை போன்ற இப்போது நாம் புதிதாக தொடங்கினாலும் இன்னும் இது வளர பல்லாயிரக்கணக்கான பல ஆண்டுகள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 500 வருட காலம் அரபுலகம் இருளில் கிடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி 23 வருடங்களிலே மிகப்பெரிய புரட்சியை மாற்றி காமித்தார்கள். எனவே நம்மை பொறுத்தவரை நாம் இந்த நாட்டை 800 வருட காலம் ஆண்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறப்பை பெற்ற நாம் இஸ்லாமிய போதனையோடு அதனுடைய சக்தியோடு அதனுடைய வரையறையோடு அரவணைத்து சென்று உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு நாடாக இதை நாம் மாற்றியாக வேண்டும். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, நம்மை பொறுத்தவரை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போட்டி போடுதலும் புதிதல்ல. இது நம்முடைய பரம்பரை சொத்து. நம்முடைய மூதாதையர்களும் நபிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு விட்டு சென்றதில் மிக முக்கியமான ஒன்று ஒரு போராட்ட உணர்வு, அதில் போட்டி போடக்கூடிய ஆற்றல். ஏனென்றால் நாம் பயப்படுவது இரண்டு சக்திகளுக்கு மட்டும்தான். இந்த உம்மத், இந்த சமூகம் பயப்படும் என்று சொன்னால் இரண்டு பேருக்குத்தான் பயப்படும். ஒன்று நம்மை படைத்த அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய உம்மத், மற்றொன்றுக்கு பயப்படுகின்றோம் என்றால் அநீதமிழைத்தவனுடைய பிரார்த்தனைக்கு பயப்படுபவர்களாக இருக்கிறோம். இதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இது போன்ற ஆரம்ப கட்டத்திலே நற்சான்று பகண்டுவதற்காக பிற மதத்தைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள் சிந்தனையாளர்கள் இங்கு வந்து இதை ஆர்வமூட்டுவதை பார்க்கிறோம். காரணம், அடுத்தவர்கள் எல்லாம் தீண்டாமையை பற்றிய தீர்மானங்கள் தான் நிறைவேற்ற முடியும். நம்மை பொறுத்தவரை
தீண்டாமையை ஒழிப்பதை மார்க்கமாக நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே கூலியாக கருதுகிறோம். அதே போல நம்மை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தை தான் பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுபோல இந்த நீதமான ஆட்சி நடத்துபவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்ற இந்த ஆன்மீக பட்டறையிலே அரசியல் பயின்றவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்து சமூக மக்களும் நாம் முன்வர மாட்டோமா? இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் அவருடைய அழகிய போதனையோடு இந்த உலகை வழிநடத்தாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல கட்டத்திலே இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்று அரசியல் பிரிவாக இந்த மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கி இருக்கிறது. எனவே இத்தனை கோட்பாடுகளுக்கும் உரித்த மக்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொண்டு எந்த வகையிலும் நாம் கடுகளவு கூட மனம் தளர மாட்டோம், மனம் தளரக்கூடாது. இந்த புரட்சி பயணம் இந்த எழுச்சியோடு புறப்பட்டு ஒவ்வொரு வீதி வீதியாக, தெரு தெருவாக, வீடு வீடாக சென்று கதவை தட்டி மனித நேயத்தை போதித்து இந்த உலகை மாற்ற இன்னொரு சுதந்திரம் இந்த இந்தியாவிற்கு கிடைக்க பாடுபட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சியில நமக்கு இஹ்லாஸை, மன தூய்மையை தந்து நாம் பாடுபட்டு இம்மையிலும் மறுமையிலும் அதற்குரிய கூலியை உழைத்த மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இவ்வளவு கஷ்டத்திற்கு நல்லதை வித்திடுவதற்காக கன்னியாகுமரி தமிழகத்தின் கடைக்கோடியிலிருந்து இங்கு வந்து பல மணி நேரங்கள் பயணித்து வந்தீர்களே, இது நல்ல ஒரு வித்து. இந்த வித்து முளைத்து இது பிறருக்கு கனியை தரும்போது அதனுடைய கூலி நிச்சயமாக உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். எனவே நீங்கள் இந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டு இதை நீங்கள் இன்னும் வளர பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் இந்த வார்த்தை வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி மௌலவி எம் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களே. அடுத்ததாக தவத்திரு முனைவர் இரா சுரேஷ் சுவாமி காணி அவர்களுக்கு தமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஹைதர் அலி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள்.